வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்பதிவில் பார்க்க இருப்பது பணம் தரும் கிரகங்கள் என்ற தலைப்பில் ஒருவருக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்றால் எந்தெந்த கிரகங்கள் உதவி செய்ய வேண்டும், எந்தெந்த கிரகங்கள் வீடுகள் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் பணம் தரும் வீடுகள் 2 மற்றும் 11 ஆகிய 2 வீடுகளும் பணத்தினை தாராளமாக ஒருவருக்கு கொடுத்து உதவிடுவார்கள். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 2 மற்றும் 11 வீடுகள் பலம் பெற வேண்டும் என்றால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி உதவியும் தேவைப்படுகிறது. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 11, 5 ஆகிய 3 வீடுகளும் 3 வீடுகளின் கிரகங்களும் ஒத்துழைப்பிருந்தால் ஒருவர் ஏராளமான பணத்தினை சம்பாதித்து விடலாம். பொதுவாக ஒருவருக்கு 2, 11, 5 ஆகிய வீடுகள் பலம் பெற்றிருந்தால் பணம் கிடைக்கும். அது சரி, கோடிக்கணக்கில் நினைத்து பார்க்க முடியாத கோடிகளில் பணம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பணத்தினை தரும் வீடுகளான 2, 11, 5 ஆகிய வீடுகளில் அற்புதமான பலன் தரும் யோகங்கள் இருந்தால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் வந்து கொட்டும். பணத்திற்குரிய கிரகமான குரு இவர் எந்த விதத்திலாவது 2, 5, 11 வீடுகளோடு அல்லது 2, 5, 11ஆம் வீட்டு அதிபதிகளோடு அல்லது குருவின் வீடுகளில் 2, 5, 11 வீட்டு அதிபதிகளோ தொடர்பில் இருக்க வேண்டும். நாம் இதனை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவான விடைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். வாருங்கள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம். இவருடைய பிறந்த லக்னமானது கன்னி, துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசுவில் ராகு, சந்திரன், சுக்கிரன், மகரத்தில் குரு, மேஷத்தில் செவ்வாய், மிதனத்தில் சனி, கேது. இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 2, 5, 11 வீடுகள் எவை எவை என பார்ப்போம். 2ஆம் இடம் துலாம், அதிபதி சுக்கிரன். 5ஆம் இடம் மகரம், அதிபதி சனி. 11ஆம் இடம் கடகம், அதிபதி சந்திரன். கன்னிக்கு கேந்திரத்தில் குருவின் வீட்டில் அதாவது தனுசுவில் சுக்கிரன் சந்திரன் இணைந்திருக்கிறார்கள். அதாவது பணத்தினை தரும் கிரகங்களான சுக்கிரன் சந்திரன் குருவின் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள். கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்தான் சனி லக்னத்திற்கு 10 மிதனத்தில் அமர்ந்து 2, 11 அதிபதிகளான சுக்கிரன் சந்திரன் ஆகிய இருவரையும் பார்வையிடுவதால் இந்த பணம் தரும் கிரகங்கள் மிகுந்த வலிமை பெறுகின்றன. அடுத்ததாக இந்த யோக கூட்டணியில் ஏதாவது யோகம் கிடைத்திருக்கிறதா என்று பார்க்கலாம். சுக்கிரன் சந்திரன் இணைந்து கருட யோகத்தினை தருகிறார்கள். இது உலக புகழினையும் பணத்தினையும் அள்ளித்தரும் யோகமாகும். அடுத்ததாக குருவின் செயல்பாட்டினை பார்க்கலாம் வாருங்கள். கன்னி லக்னத்திற்கு குரு மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது கன்னி லக்னத்தின் பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பணம் வரும் யோக வழிகள் கண்ணுக்கு புலப்படுகிறது. குரு அமர்ந்த வீடும் பணம் தரும் கிரகங்களான சனியின் வீடும் என்றாகிறது. குரு தாம் அமர்ந்த வீட்டில் நீச்சம் பெற்று குரு நின்ற வீட்டு அதிபதியான சனி சந்திரகேந்திரம் பெற்றதால் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். எப்படி பாருங்கள், 2ஆம் இடத்தான் 11ஆம் இடத்தான் கருட யோகம், 5ஆம் இடத்தான் 5ஆம் இடத்துக்குரியபடி ராஜயோகம் பெற வைக்கிறார். ஆக 2ஆம் இடத்து அதிபதி வளம் பெற்றார், 12ஆம் இடத்து அதிபதி வளம் பெற்றார், 5ஆம் இடமானது வளம் பெற்றது, குருவும் வளம் பெற்றார். இதற்கு மேல் என்ன யோகம் வேண்டும்? இந்த யோகத்திற்கே கோடிக்கணக்கில் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கொட்டுமே. பிரபலங்களின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு காணப்படுகிறது. சரி, ஒரு சாதாரண மனித சாதாரணமாக பணத்தினை ஈட்டும் பொழுது இந்த அமைப்பானது எந்த அளவிற்கு கிரகங்கள் உதவுகிறது என்பதை மற்றொரு உதாரண ஜாதகத்தின் வழியாக பார்ப்போம். உதாரண ஜாதகம் 2. இவர் பிறந்தது கடக லக்னம். சிம்மத்தில் குரு, சுக்கிரன், துலாத்தில் சூரியன், புதன், கேது, தனுசுவில் செவ்வாய், மீனத்தில் சனி, மேஷத்தில் ராகு, சந்திரன். இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தான் சூரியன், இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தான் செவ்வாய், இவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்தான் சுக்கிரன். இவர்களில் சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீநந்தி யோகத்தினை தருகிறார்கள். இவர்களில் சுக்கிரன் குரு 2இல் அமர்ந்திருப்பதால் பணம் பல வழிகளில் வரும். இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தான் சூரியன், 11ஆம் இடத்தான் சுக்கிரன் தொடர்பும் ஸ்ரீ நந்தி யோகமும் முக்கியத்துவம் பெறுகிறது. இவருடைய ஜாதகத்தில் குரு 2இல் அமர்ந்து 11ஆம் இடத்தான் 2ஆம் இடத்தான் தொடர்படியும் பெற்றிருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தான் செவ்வாய் குருவின் வீட்டில் அமைந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் குரு 2இல் அமர்ந்து 11ஆம் இடத்தான் 2ஆம் இடத்தான் தொடர்படியும் பெற்றிருக்கிறார். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தான் செவ்வாய் குருவின் வீட்டில் அமர்ந்து
பணம் வரும் வழியினை பலப்படுத்துகிறார். இது ஒரு சாதாரண பணம் வரும் ஜாதக அமைப்பாகும். சாதாரண கோடிகளை கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். ஐஸ்வர்ய ஜாதகத்தில் காணப்படும் பெரிய அளவு கோடிகள் இவருக்கு கிடைக்கவில்லை என்றால் கோடிகளில் பணம் கிடைக்கும். இந்த வித்தியாசத்தினை புரிந்து கொள்ளுங்கள். பணம் தரும் வீடுகள், பணம் தரும் கிரகங்கள் பற்றி தெரிந்து கொண்டால் பணம் வரும் வழிகளை நாம் அடையாளம் எளிதாக கண்டு கொள்ளலாம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.